அடைக்கலமே, ஓ எங்களுன் ஆதாரமே. இந்த எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். Ephesians chapter 1 and verse 3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. பல விதங்களில் இந்த வசனத்தினுடைய பல ஆழங்களை ஏற்கனவே உங்களோடு கூட பேசியிருந்தாலும், சாதாரணமாய் இன்றைக்கு காலையில் நான் சொல்வது ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க ஆழமாய் கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்றவங்களா இருக்கணும். பக்கத்துல ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, ஞானமா இரு அப்படின்னு. ஞானம்னா என்ன தெரியுமாங்க? அறிவை பயன்படுத்துவது ஞானம். ஆமென். நிறைய அறிவாளிங்க இருக்காங்க, ஆனா அறிவு இருந்தால் போதாது, அந்த அறிவை அப்ளை பண்றது ஞானம். சோ நீங்க கேட்கணும், கேட்கிறத விசுவாசிக்கணும், விசுவாசத்தினுடைய செயல்களில் நின்று கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Blessed be the Lord God and Father of our Lord Jesus Christ, who has blessed us. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் bless பண்ணியிருக்கிறார். Blessed us with all spiritual blessings. Amen. Every type of blessings கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The blessing with every spiritual blessing, and the blessing என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை, the Hebrew word for blessing is barak என்று நமக்கு தெரியும். கிரேக்க மொழியில போயிட்டு அந்த blessing என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை யூலோகியா அப்படின்னு எழுதியிருக்கு. யூலோகியா என்ற வார்த்தை லோகோஸ் என்ற வார்த்தை. So if we define the word யூலோகியா என்ற வார்த்தையை நம்ம டிஃபைன் பண்ணா, லோகோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் வேர்ட். லோகோஸ் என்பதற்கு வார்த்தையின் அர்த்தம். யூலோகியா என்று போடும்போது you put it together, speak you good word. ஆமென். நல்ல வார்த்தைகளை பேசுவதென்று அர்த்தமாகும். ஓ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொல்லுங்க, blessing வேணுமா? நல்லா பேசணும். இன்னொரு முறை பக்கம் சொல்லுங்க, blessing வேணுமா? நல்லா பேசணும். ஆமென். கெட்டதா பேசினா நல்லதே நடக்காது. So blessing ஏன் அந்த வேர்ட் யூலோகியா, இட்ஸ் speak you good, speak you good என்று அர்த்தமாகும். ஆமென். நல்ல வார்த்தைகளை வாயால நீங்க என்ன செய்யணும்? பேசணும். காலையில உங்களெல்லாம் நியூ லைஃப் சர்ச்ல கூப்பிட்டு நான் உங்க முகத்தை பார்த்து கெட்டதா பேசினா நீங்க தேற மாட்டீங்க. நிறைய பேர் என்னை இகழ்வதை கேட்டிருக்கிறேன். கோஷி பாஸ் வந்தார்னா ஆசீர்வாத் தான் பேசுவார். ஏன்னா ஐ ஸ்பீக் யூ குட். அப்படிதான் பைபிள் இருக்கு. நிறைய பாஸ்டர்ஸ் ஸ்பீக் யூ பேட். விசுவாசிய திட்டுறது, எல்லாரையும் திட்டுறது, அவர் வாயில நல்லதே வராது, நல்ல எண்ணமே கிடையாது. நான் வாஞ்சிக்கிறேன், மீண்டும் சொல்றேன், இந்த பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுகிற குழந்தைங்கள்லாம் உலகத்தின் உயரங்களை மிதித்து நடப்பார்களாக. இந்த வருஷம் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறுவதாக. உங்கள் வியாபாரத்தின் எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வாராக. நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையின் மேல் இதுவரை இல்லாத கிருபை வந்து அமருவதாக. பக்க சொல்லுங்க, பாஸ் நல்லா பேசுறாரு. யூலோகியா, ஸ்பீக் யூ குட். ஆமென். அதனாலதான் இந்த பீடத்தில் இன்று யாரையும் சபிக்க நாங்கள் விரும்பவில்லை. நலமாய் பேசணும். உங்களை பார்க்கும்போது என் உள்ள சொல்லணும், எவ்வளவு எப்படி இருந்தாலும் ஆமென் பரவாயில்ல, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. சிரிப்பே வரலனா கூட புன்னக பூத்துல உங்களை பார்த்து பேசுறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது ஸ்பீக் யூ. சிலருக்கு சிரிப்பு கூட வர மாட்டேங்குது, முறைச்சே பேசுறாங்க. நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா ஸ்பீக் யூ. பூமி பாலும் சூனியமாய் இருந்த போது தேவன் எழுந்தருளி பரிசுத்தாவியானவர் வெள்ளங்கள் மேல் அசைவாடிய போது கர்த்தர் சொன்னார் வெளிச்சம். He spoke good. நல்லா பேசணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Blessing. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has eulogia us. Amen. Who has speak you good for us. நமக்கு பேசினார். பேசுவதுதான் என் வெற்றியை கொண்டு வருகிறது. நான் இப்படி சொல்ல போறேன், who hath enabled us. என்னை ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தைக்கு with every spiritual, he has enabled us to speak well. He has enabled us to speak good. Speak you good. நான் இப்படி சொல்ல போறேன், என்ன கர்த்தர் அபிஷேகத்ததே உங்களுக்கு ஸ்பீக் யூ குட் பண்றது.
என் வாயில நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். உங்களை பத்தி நான் நலமா மட்டும்தான் பேசுவேன். உங்களை பத்தி யார் என்கிட்ட சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். உங்களை பத்தி நான் சரி, நீங்க ஆமென் சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி. Let me illustrate. Genesis 1:22, 1:22 ஆதியாகமத்தின் புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது. And God blessed them. God blessed Adam and Eve. How did he bless them? Englishல saying. Amen. He spoke eulogia. He spoke barak. He spoke good. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார். எப்படி சொன்னார்? இங்கிலீஷ்ல, தமிழ்ல அது மொழியாக்க எனக்கு சரியாவாது. And God blessed them saying. பக்க சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? நல்லதை சொன்னார். நல்லதையே சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உயர்த்தியே பேசுங்க, வாழ்த்தியே பேசுங்க, இறக்கவே இறக்காதீங்க யாரையும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். Be fruitful and multiply and fill the waters and the seas and let birds multiply on the earth. Amen. I conclude. நான் இப்படி சப்மிட் பண்றேன். நீ பேசலனா உனக்கு ஆசீர்வாதமே இல்ல. எப்படி தேவன் ஆண்டவரே ஆதாமை ஆசீர்வதிப்பதற்கு என்ன செய்கிறார்? வாய் திறந்து பேசுகிறார். பக்க சொல்ல, நீ பேசலனா உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. எல்லாருக்கும் யாராவது எனக்கு ஜெபம் பண்ணணும், யாராவது எனக்கு தலை மேல கை வைக்கணும், யாராவது என்ன புடிச்சு உலுக்கிட்டு கீழே தள்ளணும். ஹே, பைபிள் ரொம்ப முக்கியமானது. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ பேசணும். நான் இப்படி உங்க நியூ லைஃப் சர்ச்சை பார்த்து சப்மிட் பண்ண போறேன். நீ பேசலன்னா உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. நீ இன்னாதான் ஜெபம் பண்ணி இன்னாதான் ஃபாஸ்டிங் பண்ணாலும் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வாய் என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அழட்டிக்கலாமா அப்படின்னு நீ பேசினா நீ ஜெபம் பண்றது வேஸ்ட்ன்ற. நீ ஜெபம் பண்றியோ இல்லையோ, கர்த்தருனை மீட்டு கொண்டார். கர்த்தருடைய ஆவியான ஒண்ணு இருக்கிறாரு. உனக்கு சந்தர்ப்பம், சூழ்நிலை, கஷ்டம், நெருக்கம் வரும்போது உன் வாய் நலமானதை பேசட்டும். பிளெஸிங் வேணுமா? பக்க சொல்லுங்க, பிளெஸிங் வேணுமா? நல்லா பேசு. You got to learn to speak the blessing. Amen. And God blessed them. No blessing without saying. Amen. பைபிள்ல பரிசுத்தவான்களை தேவன் ஆசீர்வதித்த விதங்களை பார்த்தால் சொல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இல்ல. அதனாலதான் இங்க நின்றுகிட்டு நான் தொண்டை கிளிய காத்திட்டு இருக்கேன். ஆமென். இதை வாரம் வாரம் சொல்லுகிறேன், கூடி வரும்போதெல்லாம் சொல்லுகிறேன். ஏன்னா மொத்த இங்க எபேசியர் 1:3 சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரே நாள் உங்ககிட்ட கொடுத்தா நீ செத்து போயிருவ. நீங்க தாங்க மாட்டீங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என் வேலை வாரம் வாரம் உங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு வாரம் வாரம் கர்த்தனுக்கு இருக்கிற வெளிப்பாடின்படி உங்களை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பேன். அந்தந்த சூழ்நிலையில், அந்தந்த பங்கில், அந்தந்த வருஷத்தில், அந்தந்த நேரத்தில் உனக்கு என்ன தரணுமோ அதை சொல்லுவதற்காக தான் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். It keeps on coming, so I keep on saying. Amen. Hallelujah. நீங்க நல்லா பேசுனீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லா பேசலனா நீங்க சபிக்கிறீங்கன்னு அர்த்தம். மார்க் 11 உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 12ஆம் வசனம் கீழே வரும்போது, and on the morrow when they were come from Bethany, Jesus was hungry. இயேசு பசியா இருந்தார். He saw a fig tree afar off because there were leaves in it. He happily came to find something thereon. Fruit இருக்குன்னு வந்தாரு. And when he came to it, he found no fruit. அதில் கனி இல்லை என்பதை கண்டார். உடனே இயேசு அந்த மரத்தை பார்த்து சபிக்கவில்லை. இப்படிதான் சொன்னார், இனி உன்னுடைய மரத்தில் கனி இல்லாமல் போவதாக. அடுத்த நாள் வருகிறார்கள். 20-22 கீழே வரும்போது பேதுரு அதை நினைவு கூர்ந்து சொல்றார், இயேசுவே நீர் சபித்த. அவர் சபிக்கவே இல்லை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அவர் சபிச்சாரா? இல்ல. அவர் என்ன சொன்னார்? உன்னில் கனி இல்லாமல் போவதாக தான் சொன்னாரு. ஆனா அடுத்த நாள் சொல்லுகிறார், ரபி look the fig tree which you cursed. நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு. நான் இயேசு பேசினதையும் பேதுரு பேசினதையும் பட்டு போனதையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். நீ நல்லா பேசினா ஆசீர்வதிக்கிற, நீ கெட்டதா பேசினா தானாவே அது சாபமாய் மாறிடும். இயேசு அந்த மரத்தை பார்த்து நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்ல. அவர் சும்மா இறக்கி பேசிட்டு போயிட்டாரு. என்ன உங்ககிட்ட வந்தா கனி இல்ல, இனி உனக்கு கனி இல்லாமல் போவதாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ கெட்டதா பேசினாவே அது சாபம். இந்த 2017 துவக்கம் தொடங்கி எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் உன் குடும்பத்தின் முன்னிலையில் நின்று உன் வாய் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுவதாக. ஆசீர்வாதம் சொல்ற மாதிரி நலமானதை மட்டும் பேசட்டும், அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நலமில்லாத ஒன்றை நீ பேசவே
கூடாது. எத்தனை இடர்கள் நடுவுல சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். நான் வாழல்ல தலையா தான் இருப்பேன், நான் கீழல்ல மேலா இருப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் நிறைவாய் செய்து முடிப்பார். ஆமென். சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இறக்கி பேசினாலே, அதனால்தான் நான் உங்களை இறக்குறதே இல்லை. என்ன ஒரு வாரம் அப்படியே அந்த மக்களை தூக்கிட்டே இருக்கிறாரு. உதைக்க வேணாம் பாஸ்டரையா, நான் உதைச்சா என் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்க, ஏற்கனவே உத வாங்கி தான் வந்திருக்காங்க, நொந்து போயெல்லாம் வந்திருக்கான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 6 நாள் உலகத்துல கண்ட நாய் குலைச்சு 1000 பிரச்சனைகளை சந்திச்சு வேலையில இருக்கிற நெருக்கத்தை கண்டு நொந்து போய் ஞாயிற்றுக்கிழமை வந்தா விடுதலை கிடைக்கணும். நான் வேற உன்னை உதைச்சா நீ எங்க போவே நீ? அதனாலதான் நாங்க உதைக்கிறது இல்ல, வர்றவங்களை வாயின் வார்த்தையிலால வாழ வைக்கிறவங்க. நான் சொல்லட்டுமா, இந்த பீடத்தில் எந்த பாஸ்டர் நின்று உன்னை இறக்கினாலும் அவர் உன்னை சபிக்கிறார் என்று அர்த்தமாகும். நீங்கள் எல்லாம் சபைக்கு வரும்போது நடைகளை காத்துக்கோள், இல்லை என்றால் சொன்னால் நீ அவுட்டுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீ வா. ஒரு வாரம் வராம இருந்த சூழ்நிலை இருந்தா பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்துரு. உன்னை ஆண்டவர் அப்பவும் நேசிக்கிறாரு. ஏன் தெரியுமா உங்களை இறக்காம இருக்கிறேன்? இறக்கினா அது சாபம், ஏத்தினா அது ஆசீர்வாதம் என்று எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் உங்களை ஏத்திட்டே இருக்கிறேன். I keep encouraging and motivating you. When you speak well, it is blessing. When you don't speak well, it is a curse. நான் அதை அறிகிறேன், நான் அதை சப்மிட் பண்றேன் சர்ச்சுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் எப்படி நினைக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் தகப்பன்மார் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி ஆசாரியன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். ஆமென். மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். A spiritual authority around you can bless you. நான் நம்புறேன், என்னை இந்த பீடத்துல கர்த்தர் அதிகாரப்படுத்தி நிறுத்தியது உங்களை இறக்கிறதுக்கல்ல, உங்களை ஏத்துறதுக்கு, உங்களை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். ஆமென். பாஸ்டர், நீங்களும் என்ன ஆசீர்வதிக்கலன்னா நான் என்ன செய்வேன்? அப்பதான் எனக்கு யாபேசின் ஜெபம் இருக்கு. அப்பா என்ன ஆசீர்வதிக்கல, அம்மா என்ன ஆசீர்வதிக்கல, பாஸ்டர் கூட என்ன ஆசீர்வதிக்கல. கவலைப்படாத, உனக்கு இன்னொன்னு இருக்கும், வாயில நாக்கு இருக்கு. யாபேசுக்கு ஆசீர்வாதம் எந்த வகையிலும் வராத போது அவன் சொன்னா, கர்த்தாவே எனக்கு அம்மா ஆசீர்வாதம் இல்ல, அப்பா ஆசீர்வாதம் இல்ல, பாஸ்டர் ஆசீர்வாதம் இல்ல, ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். Bless me. நான் என்ன சொல்றேன், எந்த வகையிலும் நீங்க ஆசீர்வாதத்தை இழக்கவே கூடாது. இழக்காமல் இருப்பதற்கு உங்க வாய் நலமாய் speak you good. உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நான் நல்லா இருப்பேன். உங்க உடம்ப பார்த்து நீங்க சொல்லுங்க, இந்த உடஞ்ச உடம்ப வச்சே ஒரு 100 வயசை தாண்டிடுவேன். இது எத்தனை நாள் தேருமோ தெரியல, நான் சீக்கிரம் போயிருவேன். மரண பள்ளத்தாக்குல கூட சொல்லணும், இன்னும் எனக்கு வேலை இருக்கு. சாத்தானே, போற உயிரை திரும்பி வாங்கி பிடிச்சின்னு ஒரு 50 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடும். உயிர் சொல்லுது நான் போறேனே, இல்ல கொஞ்சம் இன்னும் 2-3 வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஸ்பீக் குட், ஸ்பீக் வெல், இட்ஸ் a blessing. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அது உனக்கு வெற்றியை கொண்டு வர தொடங்கும். உங்களை யாரும் ஆசீர்வதிக்காத போது நீங்களே உங்களை ஆண்டவர் கிட்ட சொல்லணும், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது, உம்முடைய கரம் என் மேல இருப்பதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வரும்போது blessing என்பது இட்ஸ் an empowerment to produce shalom. எல்லாத்தையும் உருவாக்குகிற தெய்வீக பலன் தான் ஆசீர்வாதம். அதை நீங்க வாயால சொல்லணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டது வாயால? நீங்க யாரும் சிலுவையில ஏறல, நீங்க யாரும் சிலுவையில தொங்கல, நீங்க யாரும் ரத்தம் சிந்தல, நீங்க யாரும் அடக்கம் பண்ணப்படல, நீங்க யாரும் 3ஆம் நாள் உயிர் தள்ளல. எல்லாம் அவர் செஞ்சார். ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொந்தமாச்சு? பக்க சொல்ல, வாயால. நான் உங்களுக்கு எதுவும் செய்யல, அவர் செஞ்சாரு. நான் அது உங்களுக்கு பைபிள்ல காட்டுறேன். அங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இயேசுவே என்னை மன்னியும்னு சொல்றேன். அந்த ஒரு நிமிஷத்துல ரட்சண்யம் அவனுக்கு வருதா? இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சண்யமே உன்னை தேடி வருகிறது என்றால் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்க நான் பேசினா நல்லா தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு கை மேல உயர்த்தி ஒரு கை நெஞ்சு மேல வச்சு, எல்லாம் எனக்கு நலமாய் இருக்கும், என் செல்வம் நலமாய் இருக்கும், என் பிள்ளைகள் நலமாய் இருப்பார்கள், என் வியாபாரம் நலமாய் இருக்கும், என்னை குறித்து எல்லாமே நல்லா இருக்கும், என் மூஞ்சி கூட நல்லா இருக்கும். Speak good. Eulogia. Amen. Hallelujah. It is an empowerment. Blessing is an empowerment. But the empowerment comes by saying. அந்த பலன் உங்களுக்கு எப்ப வரும்னா நீங்க சொல்வதனால் கர்த்தர் அதை தருகிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தில் கர்த்தர் சொன்னார்,
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய். பக்கம் சொல்ல, நான் பிளெஸ்ஸிங்கா இருக்கனால தான் மற்றவங்களை பிளஸ் பண்றேன். நான் கர்சிங்கா இருந்தா பிறரை கர்சிங் பண்ணுவேன். என்னை மன்னிச்சாரு, நான் மற்றவங்களை மன்னிக்கிறேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு, என் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன். என்னை நேசிச்சாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். என்ன மன்னிச்சாரு, நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னை பத்தி நல்லா சொன்னாரு, நான் உங்களை நல்லா சொல்றேன். சிலரை கர்த்தர் நல்லா சொல்லியோ என்னவோ தெரியல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்தவங்களை நல்லது சொல்றதே, வாயை திறந்தா அடுத்தவனை கெட்டதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பத்தி இன்னும் கடவுள் சொன்ன வெளிப்பாடு அவங்களுக்கு. பக்கம் சொல்ல, நான் ரொம்ப நல்லவன், அல்ல நீயும் நல்லவன். என்னைக்கு நீ உன்னை நல்லவரா பாக்குறியோ பிறரை உனக்கு கெட்டவனா தெரியாது. அதனால நியூ லைஃப் சர்ச் அத்தனை பேரையும் அரவணைக்கிறோரா. நான் இப்படி சொன்னா நீங்க ஆமென் சொல்ல. சீக்கிரம் நியூ லைஃப் சர்ச்ல ஒரு சர்வீஸ்ல 1,00,000 பேர் இருப்பாங்க. நல்லா தானே சொன்னேன் நானு. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாஸ்டர், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னைக்கு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கோ நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய். நான் ஆசீர்வதிக்கப்பட்டதான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். என் மன்னிப்பை நான் உணர்ந்ததான் உங்களை நான் மன்னிக்க முடியும். அவர் அன்பை நான் உணர்ந்தாதான் நான் உங்களை நேசிக்க முடியும். I am blessed and I will be a blessing to others. நான் நல்லா இருக்கணும், நலமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருப்பீங்களா அந்த மாதிரி? ஆமென். எல்லாவற்றையும் உனக்கு கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் செல்வத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கையில பணம் இருந்தா தான் 4 பேருக்கு பணம் கொடுக்க முடியும். உங்க கையில செல்வம் இருந்தா தான் நியூ லைஃப் சர்ச் கொடுக்க முடியும். நீயே ஆண்டி பண்டாரமா இருந்தா யாருக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை கேட்கறங்க, எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்கே நீங்க தான் விளக்கா இருப்பீங்க? அடுத்து உங்க குடும்ப கல்யாணத்துல நீ தான் தலை. வேட்டிய மடிச்சு கட்டி முன்னாடி நிக்கணும். உன் செலவுல கல்யாணம் நடக்கணும். பேங்க்ல 2.5 லட்சம் தராங்களோ எத்தனை லட்சம் தராங்களேன்னு தெரியாது. சீக்கிரம் அதெல்லாம் மாறிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நல்லா இருந்தாதான் நீங்க பிறருக்கு நல்லது செய்ய. கரங்களை உயர்த்தி, என் குடும்பத்திற்கே நான் தாங்க செல்வ மகத்துவம். என் குடும்பத்துக்குள்ள ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். You got to speak good. உங்களை பத்தி நல்லா பேசிட்டு இருக்கேன். 2017 முடியும் போது எல்லாரும் என் கூட சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், பிறரை ஆசீர்வதிப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். ஆமென். ஆனா இதெல்லாம் வருவதற்கு ஒரு காரணம். உன் வாய் நல்லது பேசினா ஆசீர்வாதம் வரும், கெட்டது பேசினா. நிறைய நேரம் நம்ம வாயை மூடிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற வழி உங்க வாயின் வார்த்தையால தான். நான் நலமாயிருப்பேன், நான் சுகமாயிருப்பேன். ஆமென். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆதியாகமத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் அப்படின்னா ப்ளூரல். ஆமென். உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ நிறைய பேரு, அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை, 2 வார்த்தை, ஆசீர்வதிக்கிறவர்களை அப்படின்னா நிறைய லட்சங்கள். ஆமென். உன்னை சபிக்கிறவனை. நியூ லைஃப் சர்ச் ஒன்னு சொல்லலாமா? நம்ம ஆசீர்வதிக்கிறவர்கள். சபிக்கிறவனை இங்க இடமே. அப்படின்னா என்ன? சபிக்கிறவன் ஒருத்தன், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றவன் நிறைய பேர். அப்படின்னா இந்த நியூ லைஃப் சர்ச்ல என்னுடைய ஆசை, என் வாயின் வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஆசீர்வதிப்பட்டவர்கள். The blessing is plural and the curse is singular. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை கண்டிப்பா ஒருத்தன் இருப்பான். அது ஒண்ணு, பட் blessing நிறைய. எவ்வளவு பைபிளை சும்மா கம்பேர் பண்ணி சொல்றேன். blessing is so much, curse is one. நம்ம அதையும் ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 14ஆம் அதிகாரம் வரும்போது 19ஆம் வசனம் நினைக்கிறேன். and he blessed him and said, God blessed him and said. இப்ப மீண்டும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. மெல்கிசேதேக் வர்றாரு, திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொண்டு வராரு. யுத்தம் முடிச்சு ஆபிரகாம் வந்து தசம பாகத்தை கொடுக்கிறாரு. நான் கொஞ்சம் மெல்ல சொல்றேன், தசம பாகத்தை கொடுக்கிறாரு.
காலையில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சண்டை போடுறாரு, ஏன் நீங்க காணிக்கை எடுக்க மாட்டீங்க? ஐயோ நேரம் இல்லையா? உன்னை குத்தி உன் மூஞ்சி ஆண்டு ஒரு பைய கொண்டு வந்து மூஞ்சியில் அடிச்சாதான் கொடுப்பியா? வராமே சொல்ல மாட்டேன். ஆபிரகாம் முன்னாடி யாரா கையை நீட்டிக்கிட்டு மகனே போடு, நீ போடாவிட்டால் அப்படிலாம் பண்ணல. அவருக்கு தெரியும். நான் ஒன்னு சொல்றேன், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சிடறேன். நீ ஆசீர்வாதமா இருந்தா தசம பாகம் தானா கொடுப்ப. ஆப்போசிட், நீ சபிக்கப்பட்டவனா இருந்தா நீ கொடுக்கவே பரவாயில்லைங்க. ஆமேன் சொல்லாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏப்ரஹாம் கேவ், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? and he blessed Abraham. எப்படி ஆசீர்வதிச்சார்? எப்படி ஆசீர்வதிச்சார்? பக்கம் எப்படி ஆசீர்வதிச்சாரு? சொன்னாருங்க. அவரு வாயை திறந்து சொன்னார். இங்கிலீஷ் பைபிள் பாருங்க. and he blessed Abraham and said, and he blessed him and said, blessed be Abraham of God most high, possessor of heaven and earth. ஆசீர்வாதம்னு உனக்கு வேணும்னா உன் வாயை திறந்து என்ன பாருங்க. ஆசீர்வாதம் என் சபை மக்கள் இருக்கணும்னா இந்த பாஸ்டர் வாயாத சொல்லணும். அது சொன்னாதான் நீங்க நலமா இருப்பீங்க. ஏன்னா blessing என்பது யூலோகியா, speak you good. hey பக்கத்து சொல்லுங்க, எங்க பாஸ்டர் சொல்றாருங்க நான் நல்லா இருப்பேங்க. அந்த சொல்ற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. நீ தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். உன் சந்ததி பலத்த ஜாதி, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ கன்று. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் என் தயவை நீ காண்பாய். என் சர்ச்சை தொடங்கும் போது நான் சொன்னேன், எங்க மக்கள் இப்ப சைக்கிள்ல வராங்க, சீக்கிரம் கார்ல வருவாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, முதல்ல நீ சோத்துக்கு வழிய பாரு, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க கார் வாங்கட்டும். நான் சொன்னம்மா நீ சும்மா இருமா. blessing comes by saying. இன்னைக்கு சொல்லட்டுமா, கிட்டத்தட்ட 70% மக்களும் சர்ச்சில் காரை வாங்கிட்டாங்க. நிக்க வைக்க இடம் இல்ல. பக்க சொல்ல, எனக்கு நல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் கூட என்ன ப்ராப்ளம்ங்க? நல்ல ப்ராப்ளம். என்ன நல்ல ப்ராப்ளம்? கார் நிக்க வைக்க. குட் ப்ராப்ளம். ஈவன் அவர் ப்ராப்ளம் மஸ்ட் பி குட் ப்ராப்ளம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? and he blessed Abraham and said. வாயை திறந்து சொல்லணும். இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே அந்த புள்ளைய பார்த்து சொல்லணும், நீ நல்லா இருப்படா. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? உன்னை கர்த்தர் வாழ வைப்பாரு. நீ என்னை எதிர்த்து நீ வளர்த்த கடா மாறல் பாயுதடா, ஆனாலும் சொல்றேன் என் புள்ள நீ நல்லா இருப்ப. என் கண்ணால உன்னை பார்ப்பேன். நீ மீண்டும் திரும்பி வருவே. என் பட்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அப்படியே என் கண்கள் மறைஞ்சாலும் என் நீதி உன்னை விட்டு விலகாது. அன்றி மோடி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்ட வரலாறே. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருவதும் நான் கண்டதே. பக்கத்துல என் பிள்ளைங்கெல்லாம் கலக்க போறாங்க அப்படின்னு ஒரு நாளாவது சொல்லியிருக்கியா? அவங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்கெல்லாம் கலக்குறாங்க, நீ அவளை விடு, முதல்ல உன் பிள்ளை பாரு. and he blessed Abraham and said. சிலர் வாய் திறக்கிறதே கிடையாது, முகம் திறக்கிறதும் கிடையாது. நிறைய பேர் கேட்காங்க, ஏன் பாஸ் நீ இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க, வாயை திறந்து ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வச்சிருக்காரியா? அந்த பிளெஸிங்கை நான் பார்க்கலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. நான் ரொம்ப நன்றி உள்ளவன். நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்ப்பேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன், என்னை கர்த்தர் எவ்வளவு மகத்துவமா நடத்துறார் நினைக்கும் போது என் முன்னாடி எந்த ஏழை பண்டாரம் வந்தாலும் ஒரே ஆசைதான், அவங்கள பில்லியனரா மாத்திருங்கப்பா, உங்களை உயர்த்திருங்க என வேண்டுகிறேன். I am blessed, so I bless you. I am healed. நான் செத்து போயிருக்கணும், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேங்க, என் சர்ச்ல ஒருத்தர் கூட வியாதி கூட வரவே கூடாது. இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை என்ற நாள் வருவதாக. பொன்னோடும் வெள்ளியோடும் உன்னை புறப்பட செய்து அழகு பார்க்கிற தெய்வமை கைவிடாமல் காத்துக் கொள்வாராக. பக்கத்துல ஒருத்தர் சொல்ற மாதிரி எனக்கு கேக்குது என் காதுல. சொல்றீங்க எல்லாம், ஆனா ஒன்னும் வரமாட்டேங்குது. உங்க அப்பா வந்து பெரிய பில்லியனர், எஸ்டேட் ஓனர், கோடநாடே அவருக்கு சொந்தம். எவ்வளவு யோசித்து சிரிக்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் இருந்து ஒரு நாள் இங்க விட்டுட்டு போயிடணும். சரி, எனவே இருக்கட்டும். மொத்த எஸ்டேட்டுக்கு நீங்க தான் சொந்தக்காரர் வைங்களேன். ஆனா உனக்கு வயசு 13ன்னு வச்சுக்கோ, மொத்தத்தை உனக்கு கொடுக்க முடியுமா? சொத்துக்கெல்லாம் நீ சுதந்திரவாளி தானா? எல்லாம் எங்க அப்பாக்கு இருக்கிறதுலாம் உனக்கு தான் சொந்தமா?
இன்னும் வயசுக்கு வரல. நீ 12வது வயசுல உனக்கு சைக்கிள் கொடுப்பார், 13ல உனக்கு மோட்டார் பைக் கொடுப்பாரு, 15ல உனக்கு ஒரு டாய் கார் கொடுப்பாரு, 18 வரும்போது BMW கொடுப்பாரு, 20 வரும்போது எஸ்டேட்ல ஒரு பங்கு கொடுப்பாரு, 22 வரும்போது உன்னை ஓனரா மாத்துவாரு. அப்பப்ப எந்த பங்குல உனக்கு எதை கொடுக்கணுமோ நீ விசுவாசத்துல நிலைச்சிருந்தா, எத்தனை பேர் நம்புறீங்க? கல்வாரியில் இயேசு செய்து முடிக்கப்பட்ட பணியின் சகல ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தால் அவ்வப்போது காலங்களுக்கு ஏற்ப கர்த்தனுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்க சொல்லுங்க, சீக்கிரம் வயசுக்கு வந்துரு அப்படின்னு. சிலர் வளர்றதே கிடையாது, கடைசி வரையும் அதே குழந்தை தான், பாலை சப்பிக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கிட்டு கமான் க்ரோ அப். பக்கம் வளர்ந்துரு சீக்கிரம். விசுவாசத்துல வளரணும். வளர்ந்தாதான் சுதந்திரம் உனக்கு. அதனாலதான் உங்களை நல்லா பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்க வளர்ந்துருவீங்க சீக்கிரம், நீங்க வயசுக்கு வந்துருவீங்க, உடனே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்தந்த இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அதனுடைய தசம பாகத்தை வாங்க நான் ரெடியா இருக்கணும்ல. சோ நம்ம காணிக்கலாம் அப்படி நீட்டுறன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்க வளரும் போது ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தசம பாகத்தை கொடுப்பாங்க, சபிக்கப்பட்டவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆபிரகாம் கிட்ட கொடுன்னு யாரும் சொல்லவே இல்ல. பக்கத்துல ஏன்ட்டையும் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா வந்தா எனக்கு கொடுக்கணும்னு தானா, ஏன்னா நான் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆல்ரைட், புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். The blessing is speaking good. எல்லாம் அது நேரத்தில் உங்களை நோக்கி வரும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட நிறைவோடு கூட தான் நடத்துவார். ஆமேன். சாபமே இல்லாம நான் வாழுவேன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என்னை உயர்த்தும். டோன்ட் லிமிட் காட். ஆண்டவரை யாரும் லிமிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை உயர்த்தி என்னை மகத்துவத்தில் காத்துக்கொள்ளும். ஆமேன். எல்லா நாளும் உன்னுடைய லட்சியக்கரைக்கு விரோதமாக ஒரு தீங்கை சத்துருவாகி பிசாசு விதைக்காம இருக்கவே மாட்டான். அவன் பல விதத்தில் நல்லது செஞ்சோ கெட்டது செஞ்சோ உன்னை தடுக்க நினைப்பான். ஆனா நீ கண்ட தரிசனத்தை நோக்கி உன் ஓட்டத்தை நீ நல்லா ஓடி நல்ல வெற்றியோடு கூட முடிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க ஜெயமா முடிப்பீங்க? இந்த சொல்லும் போது கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக் இப்படி சொல்ல விரும்புறேன். நேற்றைக்கு சொன்னதை, நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கு. ஆனா துன்பத்தை கண்டு நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒரு லட்சியத்தை தரிசனத்தை உள்ளத்துல தந்தார்னா, தந்த தரிசனத்தை கண்டு நடக்கிற வழி என்பது ஒரு ப்ராசஸ். அதுதான் ஸ்டெப்பு. பிளான் பண்றது உன் வேலை, உன் ஸ்டெப்பை நடத்துறது அவர் வேலை. அதனால என்ன ஆகும் என்பதெல்லாம் உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நமக்கு ஆகும் நமக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அடுத்த வருஷம் என்ன ஆகும் தெரியுமா? தெரியாது. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஜோசப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். யோசேப்பே, உன்னை நான் உயர்த்துவேன், உன் சகோதரருக்கு மேல நீ இருப்ப, நீ ராஜாவா ஆயிருவ, நீ பிரைம் மினிஸ்டர் ஆயிருவ. அவனுக்கு தெரியுது நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன்ற தரிசனம் இருக்கு. ஆனா எப்படி ஆவேன்றது யோசப்புக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் ஆயிருக்கவே மாட்டான். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிற வழியை சொல்லட்டுமா? முதல்ல உங்க சொக்கா கிழிச்சு 4 உத செவுளு மேல கொடுத்து குழியில போடுவாங்க. இது உனக்கு தெரிஞ்சா நீ பிரைம் மினிஸ்டர் ஆக விரும்பவே. அதனால ஆண்டவர் எனக்கு சொல்லவே. அதுக்கப்புறம் ஒரு குழியில போடுவாங்க, அங்கேயே யூரின் பண்ணி அங்கேயே படுத்துக்கணும் நாத்தத்துல. இது தெரிஞ்சா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆவோமா? ஆண்டவர் வழியை சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை இவனை பத்தி தப்பா சொல்லும். கண்டிப்பா யார் சொன்னாலும் பொம்பளை சொல்லக்கூடாது. ஆமென். இது அதுக்கு மேல. அதுக்கப்புறம் சிறைக்கு போகணும். இப்படி இந்த துன்பங்களை 13 வருஷம் கணக்கு போட்டு அந்த பிளான்ல போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிற ப்ராசஸ் பார்த்தா நிறைய துன்பங்கள் இருக்கு. இதை ஆண்டவர் உனக்கு சொல்லவே மாட்டாரு. நீ கடந்து போயிட்டே இரு. நீ எதை கண்டியோ கண்டதை நோக்கி உன் நடைய மட்டும் நிறுத்தாம போயிட்டு. இங்கிலீஷ்ல சொல்ல நல்லா இருக்கும். I saw something and I am on the way. There are so many problems, so many pits, so many prisons, so many things. But what I saw, I am on the way to see what I saw. One more time. I saw something and I am on the way. I am on the way to see what I saw. பாஸ்டர் தமிழ்ல சொல்லுங்க. வராது தமிழ்ல. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். God is a good God. Blessing னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் நமக்கு தருகிற நிறைவு. பரமண்டல இருக்கிற பரமபிதாவே, அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும். பக்கம் டெய்லி எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அன்றன்று கேட்கணுமா? ஒரே ஒரு வாட்டி 1ஆம் தேதி மட்டும் எழுந்து நின்று
பயங்கரமா ஒரு பிரசங்கம் பண்ணி உன்னை வாழ வைப்பார். அதுல கூட சேர்த்து சுனாமி வரும். ஆமென். ஆசீர்வாதம் சொல்ற வாயில ஏன் சுனாமி சொல்ற? மொத்த பேர் அமைதிப்பட்டாங்க. எனக்கு தெரியும் ஏன் அமைதியா இருக்க. நான் சொல்றேன், எனக்கு திருத்திட்டு போயிடுறேன். ஆசீர்வாதத்தை முதல் பங்குல பேசி, இப்பொழுது தேசத்தை நோக்கி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், சுனாமி வரப்போகிறது. ஆசீர்வாதம் வர்ற இடத்துல சுனாமிக்கு இடமே. டோன்ட் ஈவன் prophesy negative. ஓட்டு இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஒண்ணு கிறிஸ்தவ தேர்தல் நிக்க போறதில்ல, எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையே. சுனாமி வரும், தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. வராது. அதுக்குதான் ஆசீர்வாதம் பேசுறீங்க இதுக்கு முன்னாடி. ஏன் ஆசீர்வாதத்தை பேசினதுக்கு அப்புறம் பஞ்சம் எப்படி வரும்? Don't talk nonsense. Either you speak blessing. இவ்வளவு அமைதியா அந்த சபையை பார்த்தது இல்லையே. Speak you good. நாங்கள் தேசத்தை குறித்து, நம்மால இங்க இருந்து போறான் 100 கிலோமீட்டர் போறான். எதுக்கு? நெகட்டிவ் ப்ராஃபஸி கேட்கறதுக்கு. நான் கண்டம் பண்றேன் இன்னைக்கு. நெகட்டிவ் ப்ராஃபஸி எந்த ஊழியக்காரனும் வாயில வராமல் இருப்பதாக. பூகம்பங்களும் ஏங்க, சுனாமி என்ற பேர் உங்களுக்கு 2006க்கு முன்னாடி யாருக்கா தெரியுமாங்க? எவருக்கும் தெரியாது, சிலருக்கு தான் தெரியும். 2006க்கு பின்னாடி எங்க தீர்க்கதரிசனம் சுனாமி வரும். இதுக்கு முன்னாடி சொன்னியா நீ? 2006க்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியாவது சுனாமி சொன்னியாயா? போங்க அப்ப நீங்க டூப்ளிகேட் மாதிரி எனக்கு தெரியுது. I tell you today, blessing முதல் பங்குல பேசிட்டு நெகட்டிவ் ப்ராஃபஸி சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், சுனாமி வருதோ வரலையோ, கர்த்தர் என் ஜனத்தை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். என்ன பாருங்களேன், உங்களை பார்த்து யாராவது நீங்க சீக்கிரம் செத்து போயிருவீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும், நீ சொன்னது தீர்க்க தரிசனமா இருக்கலாம். ஆனா தீர்க்க தரிசி உன் வார்த்தையை காட்டலும், இந்த வார்த்தையை நான் ஆழமாய் நம்புகிறேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்கிறேன். நீடித்த ஆயுசினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். என்கிட்ட ஒரு நாள் போராடுகிறான் சாத்தா, உன்னை முடிச்சிருவேன்டா. நான் சொன்னேன், முடிக்க முடியாதரா. என் முன்னாடி ஒரு மந்தை இருக்குடா. நான் அதே டான்ஸ், அதே நக்கல், அதே விசுவாசத்தோடு வீண்டு நான் எழுந்து பேசுவேன். 12 மணி நேரத்துல கர்த்தரின் ஜீவனை எனக்கு திரும்ப தந்தாரு. அடுத்த 50 வருஷம் சாத்தான ஓட ஓட துரத்தி. சுனாமி வரும். ஸ்பீக்கிங் பேட். எது வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஸ்பீக்கிங் குட். பஞ்சம் வரும். பஞ்சம் வந்தாலும் எலியாவின் தேவனை போஷிக்க ஸ்பீக் குட். See, we don't need all these prophecies. No threaten the people. இப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒரு அலை வந்துச்சுன்னா அதை வீடியோ போட்டு, நாங்கள் 2006 17ஆம் தேதி சொன்னதே சுனாமி வர்ற 3 நாள் முன்னாடி பீச்ல போய் சொல்லிருக்கலாம்ல. நீ போங்க, நீங்க உங்க ஓட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. I don't know, I like to speak positive. பக்க சொல்ல, நான் நல்லா இருப்பேன், எங்க தேசம் நல்லா இருக்கும். 2 கை உயர்த்தி இந்தியாவை பார்த்து, இந்தியாவே நீ நலமாயிருப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க தியானிச்சா கர்த்தர் கேட்பாரு. பக்க சொல்ல, நான் பேசினா கர்த்தர் கேட்பாரு. முதல்ல அந்த நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. அழகாய் சங்கீதக்காரன் தாவீது சொன்ன 5ஆம் அதிகாரம் சங்கீதம் 5:1, give ear to my words, give ear to my words, O Lord, consider my meditation. Amen. Give ear to my words, consider my meditation. எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? இந்த வருஷம் எல்லாமே 12 மாசம். ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. 12 மாசம் 12 வித்தியாசங்களை கர்த்தர் தருவார். சொல்றாரு, கர்த்தாவே give ear to my words. பக்கத்துல நான் பேசுற என் சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்கணும். பக்கத்துல என்ன பேசுற நீ? சுனாமி வருவதாக வந்துரும். Don't talk all that. Speak you good. என் பிள்ளைகள் நலமாயிருப்பார். நீங்க தியானம் பண்றீங்க, பிள்ளைங்கெல்லாம் பாவம் என்ன பண்றாங்களோ தெரியல. உங்களுக்கு ஒரு வசன வெளிப்பாடு, நீதிமான் சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமான் சந்ததி மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் வர்ற வார்த்தை கர்த்தர் கேட்கணும். உங்க மெடிடேஷன் இப்படி இருக்குன்னு வைங்களேன், கர்த்தாவே என் பிள்ளை ஒருத்தனும் உருப்படவே கூடாது, என்னை திட்டுற என் பிள்ளை செத்து மடிவானாக. உன் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஸ்பீக் குட், நெவர் ஸ்பீக் நெகட்டிவ். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை நம்புறீங்க? உங்க இதயத்தின் தியானத்தின் வார்த்தைகளை நலமா இருந்தா எல்லாம் நலமா இருக்கும் நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமீன். ஒண்ணுமே தெரியலையா? துதி செய்ய. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
எதுவுமே தெரியல, எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, எதையுமே கச்சா முச்சான்னு பேசுறத காட்டிலும் ஒண்ணு பண்ண, ஒரு பழைய பாட்டு ஒண்ணு எடுத்துக்கோ. என்ற அதிசயமே தெய்வத்தின் ஸ்நேகம் எത്ര மனோகரமே. உண்மையா அன்போடு பாடினா உள்ள பிளஸிங் வந்துரும். அந்த ஒரு பாட்டினுடைய பிரசனம் உன்னை மூடினாலே உன் வாயில அப்புறம் கெட்ட வார்த்தையே வராது, நல்ல வார்த்தைகள் தான் கர்த்தர் தருவார். God blessed them saying, listen to my words, O Lord. கர்த்தரின் வார்த்தையை கேட்பாராக. You don't need a vain repetition in prayer. Father bless me. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க வெற்றியா இருக்க போறீங்க? கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்க போறார். ஃபெயிலியரை நீங்க ரிஜெக்ட் பண்ண போறீங்க. சந்தேக ஆவி உங்களை விட்டு விலக போகிறது. எத்தனை வெற்றி வேணுமோ அத்தனை வெற்றி நீங்க குவிக்க போறீங்க. நல்ல ஷாலோமோடு கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன்களை கொடுக்கிறார். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், உங்களை கர்த்தர் கைவிடாமல் மகத்துவத்தோடு காத்துக் கொள்வார். ஃபைனல் நிறைய இருக்கு, ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன். என்னாகும் 6:23. Amen. 6:23 of Numbers, and I will close. Speak to Aaron and his sons saying, எல்லாரும் இங்கிலீஷ்ல எனக்காவது saying அப்படின்னா சொல்றது இங்கிலீஷ். Speak to Aaron and his sons saying, this is the way. எல்லாம் சொல்லுங்க, this is the way. You shall bless the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரே வழி இதுதான். என்ன வழி? அவர்களை நோக்கி சொல்லு. Say to them. If you read in English, it's so clear. Speak to Aaron and to his sons saying, this is the way. You shall bless the children of Israel. Say to them, the Lord bless you, the Lord keep you. என்ன தெரியுமா சொல்றார்? ஆசாரியர்களே, இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க வேற வழி இல்லை, இதுதான் வழி. என்ன அந்த வழி? வாயை திறந்து உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க நலமா இருப்பீங்க. பக்கசி இந்த ஒரு வழிதாங்க ஆசீர்வாதம். அப்ப நான் இந்த பீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனம் சொன்னா கூட என் தீர்க்க தரிசனம் நலமாய். எங்க அம்மா நல்லா இருந்தாங்க, அழகா இருப்பா, செகப்பா ஒரு ட்ரம்மை கொட்டிட்டு வெள்ள புடவை போட்டு பாடினா பரலோக தூதனை இறங்கணும் மாதிரி இருக்கு எங்க அம்மா முகத்தை பார்த்தா. அப்பெல்லாம் சின்ன வயசுல ஒரு தீர்க்கதரிசி கேரளால இருந்து வந்தாரு. எங்க அம்மா அங்க உட்காந்து இருந்தா, இவரு இங்க உட்காந்து இருந்தாரு. இங்க உட்காரவருக்குன்னு அங்க என்ன வேலை? ஆக மொத்தம் இங்க இருந்து எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஓடுறாரு. சர்ச்சில் மீட்டிங் நடத்தி காத்திருப்பு கூட்டம். உஷேத் அலே தூந்தா ரகபாபா மகளே உன்னை நான் எடுக்க போறேன்ட்டாரு. எங்க அம்மா ஏற்கனவே விசுவாச வீராங்கனையா இருந்தா பயந்தாங்கோலி. அவ்வளவுதான், அன்னைக்கு தொடங்கிச்சு எங்க அம்மாக்கு. அடுத்த நாளே எங்க அப்பா கிட்ட எனக்கு ஹார்ட் இங்க வலிக்கிற மாதிரி இருக்கு. சாவர வரைக்கும் எங்க அம்மா ஹார்ட்னு சொல்லியே ஹார்ட் அட்டாக்லயே செத்து தொலைஞ்சா. ஆமென். நல்லா இருந்த தாய், அதுக்கு அது சொல்லாம இருந்திருந்தா அது இன்னொரு 20 வருஷம் பாட்டு பாடி இருந்திருக்கும். எவனோ ஒரு தீர்க்கதரிசி, கிறுக்கு மூளை பிடிச்சவன், ஆசீர்வாதத்தை பேச வேண்டியவன், யூலோகியா சொல்ல வேண்டியவன், பாசிட்டிவா பேச வேண்டியவன், அவனை பார்த்து உன்னை நான் எடுக்க போறேன். ஆமென். அன்னைக்கே எங்க அம்மா செத்துட்டா. அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவளை கொன்னுடுச்சு. அன்னைக்கு அவ செத்தவ இன்னொரு 20 வருஷம் எப்படியோ கொட்டடிச்சு, இங்க வலிக்குது, ஐயோ ஹார்ட் போச்சு, வாழ்வு போச்சு, அது போச்சு, கடைசியில் போச்சு, வாழ்வே போச்சு. டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ் ப்ராஃபசிஸ். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஊழிக்கார் நான் சொல்றேன், 1ஆம் தேதி காலையில எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பேசின பின்னாடி தேசத்தை பார்த்து 10 நெகட்டிவ் ப்ராஃபசிஸ் சொல்வதை சபை நிறுத்துவதாக. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நலமாயிருப்பீர்கள். விதியத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் போது, this is the way, this is the way, this is the way, this is the way, this is the instruction, this is the way. Say to them, say to them, say to them, blessed are thou. Come on, let me finish it. Say to them, next verse, the Lord bless you and keep you. அடுத்த வசனம், the Lord make his face shine upon you, the Lord be gracious to you, the Lord lift up his countenance upon you and give you shalom, and give you shalom. Shalom என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தையில எல்லாமே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வெற்றி, நிறைவு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பாதுகாப்பு, மேன்மை. கமான், கர்த்தாவே எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. நலமாய் பேசுகிறோம்
இந்த நாள் தொடங்கி இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் 360 நாளின் ஒரு நாள் கூட தீங்கு நாளா இல்லாமல் உபத்திரவங்களுக்கு விலக்கி வெற்றியில வைத்து எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், எங்க பிள்ளைகளை ஜெயமாய் நடத்தும் என்று வேண்டி கேட்கிறேன். புறப்பட்டு போகிறார்கள். ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். உபாகமம் 28 எல்லா ஆசீர்வாதங்கள் மட்டும் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும் என்று நான் வேண்டுகிறேன். எந்த பக்கம் திரும்பினாலும் தயவும் காருண்யமும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயமாய் வந்து நிற்கட்டும். இந்த வருஷம் எல்லா தீங்குகளுக்கு அப்பால வெற்றியோடு உங்க பிள்ளைகள் சென்று சரியான நேரத்தில் சரியான நபர்களை சந்தித்து உம்முடைய நிறைவுகளால் லட்சியக்கரை சேரத்தக்க மகத்துவங்களை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க என்று நான் வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்